குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மாயத்திரையை விளக்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு பயணிக்க எப்படியெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு இந்த உலக வாழ்க்கை தாங்க மிகப்பெரிய சான்றுன்னு கூட சொல்லலாம். ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வந்து உறங்கும் வரை அவன் வாழ்க்கையில் அவன் எதை தேடி ஓடுகின்றானோ அவை அனைத்தையுமே மாயைன்னு சொல்லலாமா? இல்ல அவன் எதற்காக ஓடுகின்றான் என்பதை அவனுக்கே தெரியவில்லைன்னு கூட சொல்லலாமா? இல்ல அவனுடைய நோக்கம் எதிர்காலத்தை நோக்கியது அப்படின்னு கூட சொல்லலாமா? ஏன் ஒரு 5 நிமிடம் கழித்து என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு மனிதன் எதை நோக்கி பயணிக்கின்றான்னா, எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறான்னு சொல்ற அந்த முட்டாள்தனமான வார்த்தைக்குள்ள கூட இந்த மாயைங்கிறது மறுமுறை வாழ்க்கை பதிவுக்குள்ள எல்லோருமே பதிஞ்சு தாங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. காலையாகட்டும், இரவாகட்டும், மீண்டும் மீண்டும் அவர்களுக்குள் எதிலிருந்து எதில் அவர்கள் புறப்பட்டு மீண்டும் எதில் வந்து அவர்கள் சேருகின்றார்களோ அந்த இடம் அவர்களுக்கு மட்டும் நிரந்தரம் என்பதை தெரிந்து கொண்டால் அந்த காலையும் மாலையும் அவர்களுக்கு ஒருபொழுதும் துன்பமும் இன்பமும் கலந்து எப்படி அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் மறு துன்பத்திற்குள் அழைத்துச் செல்ல ஆசைப்படுகின்றதோ அப்பொழுதே அந்த மாயை என்பதிலிருந்து அவர்களும் விடுபடலாங்க. நீங்களும் நிச்சயித்தபடி முழு அவதார புதல்வர்களாக இருந்தால் உங்கள் ஆரம்பம், நீங்கள் யார், உங்களுக்குள் எது உங்களை உத்வேகப்படுத்துகின்றது, அப்பொழுதே நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். உங்கள் விழிப்புக்குள் நான் முழு உத்வேகனாய் இருந்து உங்களை விழிப்படைய வைத்து விட்டேன். இனி இந்த உலகம் உங்கள் கையில். அனைவருக்கும் நானே மாயக்கண்ணன். அனைவருள்ளும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றிங்க.